Let us continue solutions. இப்போ இந்த சொல்யூஷன்ஸ்ல எதுல பார்த்தோம்னா வேப்பர் ப்ரெஷர்ஸ் பத்தி பார்த்தோம். சால்வெண்ட்டினுடைய வேப்பர் ப்ரெஷர் சொல்யூட்டோட சொல்யூஷனோட எல்லாம் எப்படி கம்பேர் பண்றது அப்படியெல்லாம் ஒரு ஐடியா பண்ணலாம். ஒரு பாசிபிலிட்டி என்ன எடுத்துக்கணும்னா, சால்வெண்ட் வந்து ஒல்லட்டைல், சால்வெண்ட் வந்து ஒல்லட்டைலாகவும் சொல்யூட் வந்து நான் ஒல்லட்டைலாகவும் எடுத்துக்கணும். சொல்யூட் வந்து நான் ஒல்லட்டைலா எடுத்துக்கணும். என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா ஹோமோஜெனியஸ் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ யாருக்கு வேப்பர் பிரஷர் இருக்கும் பாத்தீங்கன்னா, பியூர் சால்வெண்ட், இந்த volatile பியூர் சால்வெண்ட் வேப்பர் பிரஷர் இருக்கும். அதை என்னன்னு சொல்லலாம், P0 என்று சொல்லலாம். இது வந்து என்னன்னு சொல்றோம்னா volatile பியூர் சால்வெண்ட், இதனுடைய வேப்பர் பிரஷர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா P0 என்று சொல்றோம். இந்த சொல்யூஷன் வேப்பர் பிரஷரை காமிக்கும். இந்த சொல்யூஷன் காமிக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் என்னன்னு சொல்றோம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்று சொல்றோம். இப்போ இந்த சொல்யூஷன்ல யாரு வேப்பர் பிரஷரை காமிப்பாங்கன்னா சால்வெண்ட் மட்டும்தான் வேப்பர் பிரஷரை காமிக்கும். சொல்யூட் வேப்பர் பிரஷரை கான்ட்ரிபியூட் பண்ணாது. சரி, இப்போ இந்த பியூர் சால்வெண்ட்டினுடைய வேப்பர் பிரஷர் இந்த சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷரும் கம்பேர் பண்ணுவோம். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு அப்படி கம்பேர் பண்ணா இதனுடைய வேல்யூவும் இதனுடைய வேல்யூவும் ஈக்குவலா இருக்குமா என்ன பாத்தீங்கன்னா, இப்போ சில கண்டிஷன்ஸ் பிரகாரம் பார்க்கலாம். சில கண்டிஷன்ஸ் பிரகாரம் எப்படி கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறோம்னா, ஒரு கண்டிஷன் என்னன்னா வெரி டைல்யூட் சொல்யூஷன். ஒரு கண்டிஷன் வந்து வெரி டைல்யூட் சொல்யூஷன். வெரி டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இங்க இந்த இடத்துல சால்வெண்ட் மாலிகுல்ஸ்னுடைய பிஹேவியரும் இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ்னுடைய பிஹேவியரும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிஹேவியர்னா என்ன, அதாவது சால்வெண்ட் மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன். சால்வெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இங்க, சால்வெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். எப்போ வெரி டைல்யூட் சொல்யூஷன் எடுத்தா. சரி, இப்போ இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ், அதாவது சால்வெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில இங்க அட்ராக்ஷனும் சால்வெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில இங்க அட்ராக்ஷனும் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்கு. இது ஒரு கண்டிஷன். இது ஒரு கண்டிஷன் சொன்னா, இல்லைன்னா இந்த மாதிரி பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். சால்வெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் ரிமைன் சேம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரி, சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா சேமா இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே போலதான் இங்கேயும் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் பிஹேவ் பண்ணும். சரி, இப்போ சர்ஃபேஸ்ல ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ்ல ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் அதை கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மட்டும்தான். ஆனா இங்க சர்ஃபேஸ்ல சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்கும், சொல்யூட் மாலிகுல்ஸ் இருக்கும். அதனால சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸ் அந்த ப்ரொபோர்ஷனை கம்பேர் பண்ணா எப்படி இருக்குன்னா, இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ்னுடைய ப்ரொபோர்ஷன் கம்மியா இருக்கும், இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ்னுடைய ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்கும். ப்ரொபோர்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன். இதனால என்ன ஆகுதுன்னா, இங்க வேப்பர் பிரஷரும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க அதிகமா இருக்கும்,
இங்க கம்மியா. சோ அப்படின்னா volatile pure solventல நான் volatile solute ஆட் பண்ணா வேப்பர் பிரஷர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது. சோ ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்றத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். இங்க அதிகமா இருக்குது, இங்க கம்மியா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா இத ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணினே போலாம். இதை ஆட் பண்ணினே போலாம். அப்போ சொல்யூஷன்ல இந்த சொல்யூஷன்ல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்றீங்கன்னா இத பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் இந்த சொல்யூட்டை மட்டும் ஆட் பண்ணினே போங்க. அப்போ சொல்யூஷன்ல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயினே போகும். அப்போ இங்க சால்வெண்ட்னுடைய ப்ரொபோர்ஷன் சர்ஃபேஸ்லயும் சரி பல்க்லயும் சரி சால்வெண்ட்னுடைய ப்ரொபோர்ஷன் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆயினே போகும். அதனால வேப்பர் பிரஷர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயினே போகும். இது யார் சொல்றதுன்னா ரவுல்ஸ் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இன் தி சொல்யூஷன். இங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன? அதாவது இந்த P னா வேப்பர் பிரஷர் ஆஃப் திஸ் சொல்யூஷன், X ஆஃப் சால்வெண்ட் னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இன் திஸ் சொல்யூஷன், இன் திஸ் டிசால்வ்ட் சொல்யூஷன். இங்க ரெண்டு பேருக்கு இடையில ரிலேஷன் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி சொல்றாரு. அப்படின்னா vapor pressure of solution is directly proportional to mole fraction of solvent. Suppose this particular amount எடுத்துக்கோங்க. இந்த amount decrease பண்ணினே போற மாதிரி solutions prepare பண்ணுங்க. different solutions prepare பண்ணுங்க. இப்போ solutionல mole fraction of solvent எப்படி இருக்கும்? ரைஸ் ஆயினே போகுமா? அப்ப vapor pressure of solution என்ன ஆகும்? அதிகமாயினே போகும் என்றதான் ரவுல்ஸ் சொல்றது. அப்ப ரவுல்ஸ்ல என்ன சொல்லுது? vapor pressure of solution is directly proportional to mole fraction of solvent. யாருக்கு? இந்த மாதிரி கேட்டகரி சால்வெண்ட் வந்து பியூர் சால்வெண்ட் volatile ஆகும், solute வந்து நான் volatile ஆகும் இருந்து சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணா இந்த மாதிரி கேட்டகரிக்கு vapor pressure of solution is directly proportional to mole fraction of solvent அப்படி சொல்ற ரவுல்ஸ். சரி, நெக்ஸ்ட் இப்ப என்ன செய்யலாம்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் 1 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும் ஃபார்முலா போடலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு? 1. அதாவது இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு எடுத்துக்கணும்? 1 ன்னு எடுத்துக்கணும். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் 1 ஆகும் எப்போ? எந்த நேரத்துல 1 ஆகும்? mole fraction of solvent, fraction வந்து 1 in terms of mole, fraction 1 னா solute இருக்குதுன்னு மீனிங்கா இல்ல solvent மட்டும் இருக்குதுன்னு மீனிங்? என்ன சொல்லலாம்? mole fraction of solvent 1 னா fraction with respect to solvent 1, அப்படினா solvent மட்டும் தான் இருக்குது, solute இல்ல மீனிங். அப்பனா pure solvent மீனிங், pure solvent ன்னு மீனிங், solute கிடையாது. So mole fraction of solvent 1 ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய மீனிங் என்னன்னா pure solvent நீங்க எடுத்துக்கிறீங்க, அதோட solute எல்லாம் இல்ல. pure solvent எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? vapor pressure of pure solvent. That is equal to proportionality constant into mole fraction of solvent 1. இதை எடுத்து போய் ரவுல்ஸ் லால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். vapor pressure of solution is directly proportional to mole fraction of solvent. இப்போ இந்த proportionality constant எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா P0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். therefore vapor pressure of solution equal to P0 into mole fraction of solvent. இதான் ரவுல்ஸ்.
அப்போ ரவுல்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் இன்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்லுது ரவுல்ஸ்ல. சரி, இப்போ கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? லீனியர் கிராஃப் தானே கிடைக்கும். சரி, இப்போ கிராஃப் வரைஞ்சு பார்க்கலாம். கிராஃப் எப்படி வருதுன்ட்டு இப்போ பார்க்க போறோம் நம்ம. இப்போ ஒரு ஆக்சிஸ் இங்க எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஆக்சிஸ் இங்க எடுத்துக்கலாம். அந்த y ஆக்சிஸ் பேரலலா ஒன்று எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தாச்சு. இப்போ என்ன கொடுக்கலாம்னா இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் கொடுத்துடலாம். இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா மோல் ஃபிராக்ஷன் கொடுக்கலாம். சரி, இப்போ வேல்யூஸ் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் வந்து 0ன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ சொல்லுங்க, இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் 0 அப்படின்னா என்ன மீனிங்? சால்வெண்ட் இல்ல, அதனால தான் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் 0. ஃபிராக்ஷன் வந்து 0 அப்படின்னா என்ன? யாரோ அவங்க வந்து இல்ல. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் 0ன்னா சால்வெண்டே கிடையாது. சரி, இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் 1ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சால்வெண்ட் மட்டும்தான் இருக்குது, சால்வெண்ட் மட்டும் இருக்குது. சரி, இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இந்த இடத்துல 1ன்னு எழுதுற, இந்த இடத்துல 0. இதனுடைய மீனிங் என்ன? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் 1ன்னா சொல்யூட் மட்டும்தான் இருக்குது, சால்வெண்ட் இல்ல. இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் 0ன்னா சொல்யூட்டே கிடையாது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் என்ற இடத்துல 0.2 எழுதுறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல சால்வெண்ட்னுடைய மோல் ஃபிராக்ஷன் 0.2ன்னு எழுதியிருக்கேன்னா இங்க சால்வெண்ட் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா ஃபிராக்ஷன் வந்து 1 கிடையாது. அப்படின்னா வேற ஏதோ இருக்குது. வேற என்ன இருக்குது? சொல்யூட் இருக்குது. அப்ப சொல்யூட்டுக்கு மோல் ஃபிராக்ஷன் எவ்வளவு? 0.8. எப்படி வச்சு sum of the mole fractions is equal to 1. அப்போ இந்த சால்வெண்ட்டுக்கு 0.2னா மோல் ஃபிராக்ஷன், சொல்யூட்டுக்கு எவ்வளவு இருக்கணும்? 0.8 இருக்கும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா சம் வந்து 1, அதனால இங்க 0.8. சரி, இந்த இடத்துல நான் சால்வெண்ட் 0.4 எடுத்துக்கிறேன், இங்க 0.6 எடுத்துக்கிறேன், இங்க 0.8 அப்படி எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு ரெஸ்பெக்டா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் நீங்க சொல்றீங்க. சரி, சோ இப்படி இங்க பாருங்க, இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் வந்து 0. அப்போ வேப்பர் பிரஷர் எவ்வளவு இருக்கும்? வேப்பர் பிரஷர் 0 தான். இப்படி போனா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆயினே போகுது. அதனால வேப்பர் பிரஷர் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆயினே போகும். சரி, அப்போ கிராஃப் எப்படி வருதுன்னா y is equal to mx லீனியர் கிராஃப் வந்துருச்சு. இன்டர்செப்ட் வந்து 0. y இன்டர்செப்ட் எவ்வளவு சொல்றேன்னா 0 இன்டர்செப்ட். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு? 1. அப்படின்னா இந்த பாயிண்ட்ல எது மட்டும் இருக்குது? சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ அது எக்ஸர்ட் பண்ண வேப்பர் பிரஷர் தானே இது. அப்ப இத வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் சொல்லலாமா? சொல்லலாம். அப்ப இது என்னன்னா P0, வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு? 0. வேப்பர் பிரஷர் எவ்வளவு? 0. ஏன்னா சொல்யூட் வந்து வேப்பர் பிரஷர் கொடுக்காது. அதனால இப்படி போக போக மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது போல கிராஃப் கிடைக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரவுல்ஸ் லா சொல்றோம். சரி, ரவுல்ஸ் லா பிரகாரம் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரவுல்ஸ் லான்னா என்ன கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ரவுல்ஸ் லா சொல்லணும்னா என்ன கண்டிஷன் சொல்லணும்? வெரி டைல்யூட் சொல்யூஷனா இருக்கணும். அடுத்த கண்டிஷன் என்ன? சால்வெண்ட் மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படியே தான் இருக்குது என்றது ஒண்ணு.
அப்படி எடுத்துக்கின்னு இந்த இதை சொல்லிடு. சரி, இப்போ அடுத்து நம்ம போறது என்னன்னாக்கா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கணும். சரி, எந்த ப்ராப்பர்ட்டிஸ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுதோ, எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுதோ, எந்த ப்ராப்பர்ட்டிஸ் நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணலையோ, இங்க நாட் டிபெண்டிங். இப்போ எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணலையோ, அப்புறமா வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுதோ, அடுத்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட், அதாவது எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணலையோ, ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணலையோ, அந்த ப்ராப்பர்ட்டிஸை காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுதோ, நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணலையோ, அந்த ப்ராப்பர்ட்டிஸை காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லுவோம். இது இந்த பாயிண்ட் புரிஞ்சா? சோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? solute particles னுடைய proportion டிபெண்ட் பண்ணணும். நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது. நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஆனா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணணும். நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் என்ன பண்ணணும்? டிபெண்ட் பண்ணணும். சரி, அந்த ப்ராப்பர்ட்டிஸை காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்று நம்ம சொல்லிட்டோம். இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா நமக்கு ஐடியா வந்துச்சு. என்னென்ன பாயிண்ட் சொன்னோம்? ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணணும், ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்வெண்ட், நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது, நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணணும். அப்புறமா சொல்யூஷன் எப்படி எடுத்துக்கணும்னா வெரி டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இப்போ என்ன சொல்யூஷன் எடுத்தோம்னா வெரி டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சால்வெண்ட் மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுது ப்ராப்பர்ட்டிஸ், நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணல, நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்றேன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணணும். அதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்ப காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன கன்க்ளூஷன் சொல்றீங்க? ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை என்ன பண்ணும்? டிபெண்ட் பண்ணும். நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை என்ன பண்ணும்? டிபெண்ட் பண்ணக்கூடாது. நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணணும். ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணணும். அப்படி இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லலாம்? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல 4 டைப்ஸ் இருக்குது. அதுல ஒரு டைப் எடுத்துக்கலாம். அந்த டைப் என்னன்னா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். என்ன சொல்றேன்னா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன். சரி, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா எந்த சொல்யூஷனை எடுத்துக்கணும், சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கணும்? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த சொல்யூஷன் எடுத்துக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய சால்வெண்ட் வோலடைலா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய சொல்யூட் நான் வோலடைலா இருக்கும். ஓகே, சோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா எந்த சொல்யூஷன் எடுத்துக்கணும்? சால்வெண்ட் வந்து வோலடைலாவும் சொல்யூட் வந்து நான் வோலடைலாவும் இருக்கணும். வேற எதுவும் மாத்திரக்கூடாது. இப்படி இருந்தாதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போகும். சரி, இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன கண்டிஷன்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல 4 டைப்ஸ் இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். சரி, இத பத்தி பார்க்கலாம். இப்போ
இந்த வேர்டுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அப்படின்னு என்ன வேப்பர் பிரஷர் ஏன் லோயரிங் சொல்லணும் சரி இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கு வேப்பர் பிரஷர் கண்டுபிடிக்கிறேன் அந்த வேப்பர் பிரஷர் என்ன பண்றேன்னா P0 சொல்றேன் இந்த பியூர் சால்வெண்ட்ல நான் volatile சொல்லிட்டு ஆட் பண்றேன் அப்போ வேப்பர் பிரஷர் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகுமா இல்லையா ஆமா இப்ப நமக்கு கிடைச்சது சொல்யூஷன் அதனுடைய வேப்பர் பிரஷர் என்னன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இது வந்து என்னன்னா பியூர் சால்வெண்ட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர் இது சொல்யூஷன் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர் இந்த சொல்யூஷன் என்ன இருக்குது நான் volatile சொல்யூஷன் இங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணா யாருக்கு மேக்னிட்யூட் அதிகம் இதுக்கு அதிகம் இது கம்மி அப்படின்னா நான் volatile சொல்லிட்டு volatile சால்வெண்ட்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வேப்பர் பிரஷர் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க டிக்ரீஸ் ஆகுமா எவ்வளவு டிக்ரீஸ் ஆச்சு இவ்வளவு டிக்ரீஸ் ஆச்சு இதுதான் சோ இது என்னன்னு சொல்லணும்னா லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அப்படி சொல்லணும் இது என்னன்னு சொல்றேன்னா லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் என்று சொல்லலாம் சரி இப்ப லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து நமக்கு தேவை ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் வேணும்னா என்ன செய்யணும்னா இந்த லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷரை ஒரு சர்டைன் டேர்மால டிவைட் பண்ணும் அந்த டேர்ம் என்னன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் அதால டிவைட் பண்ணீங்கன்னா லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷரா மாறிடும் அப்ப ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷருக்கு என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் பை வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் அப்படின்னா P0 minus P by P0 அப்படி சொல்லுச்சு இப்ப இந்த P0 எடுத்துக்கலாம் இது என்னன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இங்க ரவுண்ட்ஸ் லா அப்ளை பண்ணலாம் என்ன காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அது ரவுண்ட்ஸ் லா ஒபே பண்ணல இங்க ரவுண்ட்ஸ் லா அப்ளை பண்றோம் இதன் பிரகாரம் P is equal to என்னன்னா P0 into mole fraction of solvent by என்னன்னா P0 cancel ஆயிடுச்சுன்னா 1 minus mole fraction of solvent 1 minus mole fraction of solvent என்னன்னு சொல்லணும் mole fraction of solvent therefore relative lowering of vapor pressure P0 minus P by P0 is equal to mole fraction of solvent அப்படி சொல்லணும் இது ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்ப பாருங்க காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொன்னோம் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொன்னோம் அது நேச்சர் ஆஃப் சொல்லிட்டு டிபெண்ட் பண்ணக்கூடாது இங்க சொல்லிட்டுக்கு பேர் வச்சிருக்கோமா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் தானே சொன்னோம் நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை பத்தி இங்க ஏதாவது இருக்குதா அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணலையே சரி அடுத்து என்ன சொன்னோம் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன சொன்னோம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணணும் பாருங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் என்ன ஃபிராக்ஷன் என்ன ப்ரொபோர்ஷன் தானே அப்போ இந்த ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுதா ஆமா நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணுதா இல்ல சரி அடுத்து நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணுதா இல்லையான்னா இங்கேயே P0 எடுத்தாச்சு அப்ப நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணாம வேற என்னத்தை டிபெண்ட் பண்ணணும் சரி நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணணும் அடுத்து ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம ரவுல்ஸ் லாவை வச்சுதானே இந்த டெரிவேஷனுக்கு வந்திருக்கோம் இந்த P is equal to P0 into mole fraction of solvent ரவுல்ஸ் லாவை வச்சுதானே ரவுல்ஸ் லாவை இங்க அப்ளை பண்ணி தானே இந்த ஃபார்முலாவுக்கு வந்திருக்கோம் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுதா இல்லையா ஆமா ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுதுன்னா இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும் வெரி டைல்யூட் சொல்யூஷனா இருக்கணும் இந்த சொல்யூஷன் வெரி டைல்யூட் சொல்யூஷனா இருந்தாதான் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுதுன்னு சொல்லணும் அப்படின்னா இதை வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இதுக்கு பேர் என்னன்னா ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்
that is equal to mole fraction of solute. இது ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்றது வந்து ஜஸ்ட் சம் ரீஅரேஞ்ச்மென்ட் கால்குலேஷன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் இன்னும் வேற எப்படி பார்க்கலாம்னு பார்க்க போறோம். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த P0 மைனஸ் P பை P0 இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி எடுத்துக்கிறேன். சரி, இது போல நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் இதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா, P0 பை P0 மைனஸ் P இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஸ்மால் என்னன்னு வச்சுக்கிறேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கிறேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஸ்மால் என்னன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன்னா, இதை 1 பிளஸ் கேபிட்டல் N பை ஸ்மால் என்னன்னு எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 1 இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுறேன். 1 இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துட்டா -1 ஆயிடும். அப்போ மைனஸ் P0 பிளஸ் P பை P0 ஈக்குவல் டு கேபிட்டல் N பை ஸ்மால் N அப்படி வந்துடும். P0 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன வரும்னா, P by P0 is equal to capital N by small n வந்து which is equal to இது ரிவர்ஸ் பண்ணிட்டோமே, இது ரிவர்ஸ் பண்ணிட்டோம்ல. ஓ, இங்க வந்து P0 minus P அதனால P0 minus P. ஓகே, P0 minus P இருக்குது டினாமினேட்டர்ல. இதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். P0 minus P by P0 P equal to small n by capital N. அப்படின்னா P0 minus P by P is equal to small n na number of moles of solute ன்னு சொல்லிருக்கோம், capital N na number of moles of solvent ன்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா சொல்லிருக்கோம்னா, P0 minus P by P0 is equal to என்ன சொல்லிருக்கோம்னா, இங்க number of moles of solute ன்னு சொல்லிருக்கோம், டினாமினேட்டர்ல total number of moles ன்னு சொல்லிருக்கோம். இந்த P0 க்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னா, P ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா, வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, டினாமினேட்டர்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரி, அடுத்து இப்போ நம்ம இங்க பார்த்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷரை எக்ஸ்பெரிமெண்டா எப்படி டிட்டர்மைன் பண்றது, இந்த வேல்யூவை எக்ஸ்பெரிமெண்டா எப்படி டிட்டர்மைன் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்காக என்ன மெத்தட் எடுத்துக்கிறேன்னா, ஆஸ்ட்வால்ட் வாக்கர் மெத்தட் எடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் மூலமா என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷரை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த மெத்தட்ல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் எடுத்துக்கிறோம். அந்த யூடியூப்ல என்ன செய்யறோம்னா, கொடுத்திருக்கிற சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். இப்ப என்ன செய்யறேன்னா, ஒரு யூடியூப் எடுத்துக்கிறோம், அதுல வந்து சொல்யூஷனை இந்த யூடியூப்ல என்ன பண்றீங்கன்னா, டேக் a solution. அதாவது இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும், காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. சால்வெண்ட் வந்து volatile, சொல்யூட் வந்து நான் volatile, இதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஓகே, சரி, சொல்யூஷன் எடுத்தாச்சு. அடுத்து இப்படி ஒரு டியூபை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்குள்ள ஒரு டியூபை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த இதை. ஓகே, அடுத்து இங்க இருந்து ஒரு டியூப் எடுத்துன்னு போயிடுங்க. இப்படி இங்க இருந்து ஒரு டியூப் இப்படி எடுத்துன்னு போயிடுச்சு. இங்க என்ன பண்றீங்கன்னா, சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. எவ்வளவு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்கன்னா, இவ்வளவு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இவ்வளவு அளவுக்கு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த டியூப் வந்து சொல்யூஷன்ல இம்மர்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டியூப் வந்து சொல்யூஷனுக்கு மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு யூடியூப் எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு யூடியூப் எடுத்துக்கிறோம். இந்த யூடியூப்ல என்ன பண்றீங்கன்னா, பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கோங்க. பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கணும் இந்த யூடியூப்ல, சரியா? அடுத்து இந்த டியூப் எடுத்துன்னு வந்து இந்த டியூப்குள்ள இம்மர்ஸ் பண்ணி விட்டுரும். இந்த டியூப்ல இம்மர்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து என்ன செய்றீங்கன்னா, இந்த டியூபை க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்படி? அடுத்து இங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டியூபை இப்படி வெளியே எடுத்துக்கணும்.
இப்படி வெளியே எடுத்துன்னு போயிடுங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னாக்கா, அடுத்து இன்னொரு யூடியூப் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு யூடியூப் எடுத்தாச்சு. இந்த யூடியூப்ல என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, ஆனைட்ரஸ் கால்சியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. ஆனைட்ரஸ் கால்சியம் குளோரைடு. ஆனைட்ரஸ்னா என்ன? வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்காதா? அப்படியா? ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இப்போ ஆனைட்ரஸ் கால்சியம் குளோரைடு எடுத்தாச்சு. இந்த டியூப் எடுத்து போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா, இந்த யூடியூப் உள்ள எடுத்து விட்டுருங்க. இது மாதிரி உள்ள எடுத்து விட்டுருங்க. அடுத்த டியூப் என்ன பண்ணீங்கன்னா, இங்க இப்படி வெளியே எடுத்துருங்க. இங்க என்ன பண்ணீங்க, இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த இடத்துல ஆனைட்ரஸ் கால்சியம் குளோரைட் சாலிட் எடுத்துக்கிறீங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா, இப்ப இங்க வந்து ட்ரை ஏரை பாஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ட்ரை ஏர் பாஸ் பண்ணுங்க. இந்த ட்ரை ஏர் இப்படி போட்டோம், இப்படி வெளியே வரட்டும், இப்படி போட்டோம். இங்க சொல்யூஷன், இங்க சால்வெண்ட் வந்து ஒரு சர்டைன் லெவல் எடுத்துக்கோங்க. அந்த நீங்க ட்ரை ஏர் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த ஏர் இப்படி வரும், இப்படி போட்டோம், இப்படி போட்டோம், இப்படி போட்டோம், இந்த மாதிரி வரட்டும், இந்த மாதிரி போட்டோம், இப்படி வெளியே வரட்டும். இங்க வெளியே வர்றது என்னன்னா ட்ரை ஏர். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க என்ன ஏரை பாஸ் பண்ணீங்களோ அதே ஏர் தான் இங்க ட்ரை ஏர் நீங்க பாஸ் பண்றீங்க, ட்ரை ஏர் இப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க ட்ரை ஏரை பாஸ் பண்ணீங்கல்ல, சரி. இப்ப இங்க வரக்கூடிய வெளியே வரக்கூடிய ஏர் எப்படி இருக்கு? இதே ட்ரை ஏரா இருக்குமா? இப்படி சரி. இங்க என்ன சால்வெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் வந்து வாட்டர்னு எடுத்துக்கணும். இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் வந்து வாட்டர்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து நான் வாலட்டைல் சொல்லிட்டு எடுத்துக்கணும். இங்க வந்து ஒன்லி வாட்டர். ஓகேவா? சால்வெண்ட் வந்து வாட்டர்னு எடுத்துக்கணும். இப்போ இங்க ட்ரை ஏரை பாஸ் பண்றேன். இந்த ட்ரை ஏர் இந்த சொல்யூஷன் வழியா வெளியே வரும். இப்போ இந்த ஏரை வெட் ஏர்னு சொல்லாமா இல்லை? ஆமா. அப்படின்னா இந்த ட்ரை ஏர் என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் எடுத்து வெளியே வரும். அப்புறமா அந்த ஏர் வந்து இப்படி பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆயிட்டு இங்க வெளியே வரும். இங்க வரக்கூடிய ஏர் என்னன்னா வெட் ஏர். இங்க வெட் ஏர் வெளியே வருது, இங்கேயும் வெட் ஏர் தான் வெளியே வருது. அப்புறமா இந்த வெட் ஏர் எங்க பாஸ் பண்ணா ட்ரை ஏர் வெளியே வருது. அப்படின்னா இந்த ஆனைட்ரஸ் கால்சியம் குளோரைடு என்ன பண்ணுது? வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்குதா? சரி. இப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்ச முன்னாடி இதனுடைய வெயிட்டை பார்த்தா கம்மியா இருக்குது. இதனுடைய வெயிட் கம்மியா இருக்கு. இந்த பியூர் சால்வெண்ட் நம்ம இனிஷியல் எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவு இல்லை. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் மாலிகூல்ஸ் இந்த ஏரோட வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான். அதே மாதிரி இந்த சொல்யூஷனுடைய வெயிட்டையும் பார்த்தாக்கா எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச பின்னாடி பார்த்தா டிக்ரீஸ் ஆகுது, கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்குதுன்னா இந்த ஏர் வந்து இந்த வாட்டர்